திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தை அடுத்த விபி குப்பம் பகுதியில் 3 தலைமுறைகளாக ஆலமரத்தில் வாழ்ந்து வரும் வௌவால்களுக்காக அப்பகுதி மக்கள் தீபாவளி மற்றும் திருவிழாக்களின் போது பட்டாசு வெடிக்காமல் கொண்டாடி வருகின்றனர். மேலும் தீபாவளி அன்று 150 மீட்டர் வரை பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்த்து இனிப்புகள் மட்டும் வழங்கி கொண்டாடியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாலையீட்டில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற 45ஆம் ஆண்டு வெற்றி கோப்பைக்கான மிதிவண்டி போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் கரூர், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். மதுரை காஞ்சி மகா பெரியவா கோயிலில் தீபாவளி பண்டிகை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் கொண்டாடப்பட்டது. மேலும் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்பு, புத்தாடைகள் மற்றும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் மீனவர்களுடன் கலந்துரையாடினர். இதில் அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கை குறித்த தகவல் கிடைக்க நடவடிக்கை மேற்கொண்ட மாநில அரசு, மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் ஆகியோருக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகும் வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராமுதேவன்பட்டியிலிருந்து கீழன்மறைநாடு செல்லும் சாலையின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி பொதுமக்கள் ஆபத்தான நிலையில் பாலத்தை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சென்னூர் கிராம மக்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தீபாவளி தினத்தில் அப்பகுதியில் வாழும் வௌவால்களுக்காக பட்டாசு வெடிக்காமல் பாரம்பரியத்தை பின்பற்றி வருகின்றனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை அணிந்து இனிப்புகள் வழங்கி மட்டும் கொண்டாடி வருகின்றனர். எங்க ஊர்ல தீபாவளியில துணி எடுப்போம், எல்லாம் நோன்பு எடுப்போம், அதிரசம் செய்வோம், எல்லாமே செய்வோம். உடம்பு எல்லாம் கூப்பிடுவோம். ஆனா அந்த பட்டாசு மட்டும் நாங்க சும்மா அந்த கம்பி மத்தாம் மட்டும் தான் பிடிப்போம். பட்டாசு வெடிக்க மாட்டோம். எங்க ஊர் பெரிய பண்டிகை செஞ்சாலையும் கூட நாங்க பெரிய வெடி வெடிக்க மாட்டோம், பட்டாசு வெடிக்க மாட்டோம். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்த்தங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள 70 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பறவைகள் சரணாலயத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் தீபாவளி பண்டிகை அன்று பட்டாசு வெடிக்காமல் புத்தாடை அணிந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.